சொன்னா ரைட் சைடு போனோம், இது லெஃப்ட் சைடுல வருது. இங்க வந்திருந்தாங்க 3 நாள் இந்த மலையில தங்கி இருந்தாங்க. அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, குகைக்குள்ள போய் குகையை சுத்தப்படுத்துறாங்க. முதல்ல குகையை சுத்தப்படுத்தினாங்க. அங்க இருந்த சந்து பந்துகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அடைச்சிட்டாங்க. கையில கொண்டு வந்த துணியை கொண்டு அடைச்சாங்க. ஒரே ஒரு சந்துல வந்து பந்துல வந்து என்ன செய்ய முடியல, அதை வச்சு அடைக்கிறது எதுவுமே இல்லை. தன்னுடைய காலோட பெருவரலை வச்சு மூடிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மடியில படுத்துருந்தாங்க, ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விஷ பாம்பு அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தீண்டுச்சு. அது விஷம் அதிகமாகி தலைக்கு ஏறி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல பட்ட உடனே எந்திரிச்சாங்க. அபூபக்கர் என்ன அழுவுறீங்க? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஒரு விஷ பாம்பு என்ன தீண்டிருச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீர் எடுத்து அந்த விஷம் தீண்ட இடத்துல வச்சாங்க, துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஷிஃபா கொடுத்துட்டாங்க, ஆஃபியத் கொடுத்தாங்க. அதுல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னோட வாழ்நாள்ல நான் செஞ்ச எல்லா அமலையும் நான் தந்துடுறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தங்கியிருந்தாங்க சவுர் குகையில, அந்த நன்மை கொடுத்தா எனக்கு போதுமானதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சவாப் நன்மை அடைஞ்சுக்கிட்டாங்க. இங்க இதுக்கு பிறகுதான் இங்க 3 நாள் தங்கி இருந்தாங்க. அப்போ எதிரிகள் படம் என்ன செஞ்சிச்சு, இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல நினைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலந்திகளை கொண்டு வலைய பின்ன வச்சுட்டான். புறாக்கள் முட்டையிட்டுச்சு. இப்போ அங்க ஒரு சொன்னா இது பாருங்க, சிலந்தி வலை பியாம இருக்குது, புறாக்கள் முட்டையிட்டு இருக்குது. யாராவது போயிருந்தா என்ன இருக்கும், இதெல்லாம் அறந்து போயிருக்கும். அப்ப இதுக்குள்ள யாருமே இல்லை, வாங்கன்னு போயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை கசை திரும்பிட்டான். அப்போ அதுல அபூபக்கர் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். அல்லாஹ் மீது அந்த பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு, அவங்கள அந்த இடத்துல இருந்து காப்பாத்துச்சு. அப்போ நம்பிக்கை தான் அசலா இருக்கு. நம்பிக்கை தான் மக்காவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடும் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மீது பரிபூர்ண நம்பிக்கை. யார் அல்லாஹ்வை நம்பினாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. யார் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்களோ, நம்பாம இருந்தாங்களோ, அவங்க எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி தோல்வி அடைஞ்சாங்க. அபூ ஜஹல், அபூ லஹப் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தோல்வியை தழுவிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய இடம் இருக்குது, மக்கமா நகர் காபாவா இருக்குது. அதனால அல்லாஹ்வை பத்தி பேசணும். அல்லாஹ் தான் வானம் பூமியை படைச்சிருக்கிறான், சந்திரன் சூரியனை படைச்சிருக்கிறான், காற்று கடலையும் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு விஷயம் ஜோடியாக ஒவ்வொரு வஸ்துக்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். எல்லாமே இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கை தான் அசலா இருக்கு. வானத்துல இருந்து மழை தானா பொழியல, பூமியில இருந்து விளைச்சல் தானா உருவாகல. இதெல்லாம் என்ன செய்யணும், நமக்குள்ள நம்ம உருவாக்கி விஷயங்களை சொல்லி நமக்குள்ள நம்ம சரி செஞ்சுக்கணும். மக்கா விட்டு போகும்போது என்ன செய்யணும், பரிபூர்ண நம்பிக்கையோட அல்லாஹ் ஒருவன், அவன் தான் எல்லாம் செய்யக்கூடியவன் நம்பிக்கையோட என்ன செய்யணும், இந்த இடத்த விட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து போகக்கூடிய இடம் இருக்குது மினா, முஸ்தலிஃபா, அரஃபா. அந்த இடம் தான் போக போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது ஹஜ்ஜோடைய காலங்களில் மிக கூட்டமாக மக்கள் வருவாங்க. ஹஜ்ஜோடைய காலங்களில் கூட்டமாக வருவாங்க. ஹஜ் இருக்குதே குறிப்பிட்ட மாதத்தில் தான் செய்ய முடியும். துல் ஹஜ் 8, 9, 10, 11, 12 ஆக 5 நாட்கள் தான் ஹஜ்ஜோட கிரிகைகள். அது முடிஞ்சு போச்சு சொன்னால் ஹஜ்ஜு கிடையாது. அதுக்கு அர்த்தம் எல்லாம் உம்ராக்கள் தான். அதனால் அதிகமாக உம்ராக்கள் நம்ம செய்யணும், தவாப் அதிகமாக செய்யணும், நம்மளுடைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கு போகிறோம், ஜம்ஜம் தண்ணீர் இருக்குது, அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம ஜம்ஜம் தண்ணீர் குடிக்கணும். ஹோட்டலில் நம்ம கொடுக்குறது மினரல் வாட்டர் தான் கொடுக்குறோம், ஆனால் ஜம்ஜம்ல பள்ளிக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். அது ஹாஜிங்க கொண்டு வந்துன்னு சரி, இங்கே இருக்கக்கூடிய காலங்களில் ஜம்ஜம் தண்ணீரை எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ வந்து நோன்பு இல்லாத நேரங்களில் ஜம்ஜம் தண்ணி நிறைய குடிச்சிக்கிறோம்.